ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் செய்து என் உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன். I will strong my covenant. I will strong my covenant that I made for you, with you. உன்னோடு கூட உனக்காக நான் உண்டு பண்ணின அந்த உடன்படிக்கையை நான் சிறப்படுத்துவேன், அதை திடப்படுத்துவேன் என்பதாக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். கண்ணோக்கமாய் இருந்து இந்த நாட்களில் இப்பொழுதுதான் 2026 ஜனவரி 1 வந்ததை போல தோன்றுகிறது. ஆனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிய போகிற தருணம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் கண்ணோக்கி திரும்பி பார்த்தால் அவன் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறதை கவனிக்க முடியும். அவன் நம்மேல கவனமாய் இருக்கிறான். ஏன் கவனமாய் இருக்கிறார் அப்படின்னா, நம்மை பலுகவும் பெருகவும் செய்வது அவருடைய நோக்கம். சிலர் பலுகவும் பெருகவும் செய்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி போகனா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எனக்கு ஏற்கனவே வயசாகி போச்சு, 60 வயசு ஆகி போச்சு, 70 வயசு ஆகி போச்சு, என்னை இப்போ போய் எப்படி பலுக பண்ணுவார் பெருக பண்ணுவார்னா அவங்களுக்கு ஏற்ற எண்ணத்தில் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பேர பிள்ளைகள், அவங்களுக்கு இருக்கிற வம்சவழிகள் அதை கர்த்தர் பெருக செய்ய முடியும். ஆனால் இங்கே சொல்கிற பெருக்கம் என்னன்னா, ஜனக்கூட்டத்தை மாத்திரம் செய்ய சொல்லவில்லை. உன்னை பலுகவும் பெருகவும் செய்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு ஜனக்கூட்டத்தை மாத்திரம் அல்ல, அவர்கள் எல்லா விதத்திலையும், தோட்டத்தில், துறவில், வீட்டில், வாசலில், மிருக ஜீவன்களில் எல்லாவற்றிலையும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார், தருவேன் என்று சொல்லுகிறார். உன் மேலே கண்ணோக்கமாய் இருப்பேன் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்ம மேலே ஆண்டவர் ஒரு கண் நோக்கத்தை வைத்து நம்மை எதற்காக அழைத்தாரோ தேர்ந்தெடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதில் கவனம் உடையவராக இருக்கிறார். நாம் சில நேரத்தில் சொல்லுவோம், தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு தாமதமாகுது, எனக்கு வயசு போயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நாம் பல நேரங்களில் புலம்புகிறதை பார்த்துருக்கிறேன். ஆனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுன்னு அதை ஸ்திரப்படுத்துவார், அதை திடப்படுத்துவார். அதை நான் நிறைவேற்றாமல் விடமாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் தான் சில நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம், சில நேரத்தில் தளர்ந்து போயிடுறோம், சில நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தையே மறந்து போயிடுறோம், உடன்படிக்கையே மறந்து போயிடுறோம். கர்த்தர் எனக்கு இதை சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றும் எங்கேயோ கேட்டது மாதிரி போயிடுது. ஆனால் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்றால் நம்ம மேலே கவனமாய் இருக்கிறார், நம்மை கவனத்தோடு அணுகுகிறார், கவனத்தோடு நம்மை பார்க்கிறார், கவனத்தோடு நம்மை நடத்துகிறார், கவனத்தோடு நம்முடைய காரியங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து வழி நடத்துகிறார். ரொம்ப கவனமாக நம்ம கண்ணோக்கி பார்த்து வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அப்படி இருந்தார். தம்முடைய சீஷர்கள் மேலே மிக கவனமாக இருந்தார், ரொம்ப கவனத்தோடு இருந்தார். நம்ம சொல்லுவோம்ல, கவனமாக போகணுன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இயேசு தம்முடைய சீஷர்கள் மேலே கவனமாக இருந்தார்.
நீங்கள் கேட்கலாம், ஆமாம் அவர் எங்கே கவனமாக இருந்தார் அப்படின்னு. அவங்கள தூங்கும்போது கூட தட்டி எழுப்பி ஜெபிக்க கூடாதாப்பா அப்படின்னு கேட்டார். கடலில் மீன் பிடிக்க போயிட்டாங்க, பிள்ளைகளே ஏதாங்கள இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கர்த்தர் என்று அறிந்த உடனே பேதுரு தண்ணிக்குள்ளே விழுந்து அவர் கர்த்தராச்சே அப்படின்னு அவ நிற்கிறாங்க. தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே குதிச்சிட்டான். அவர் சொல்கிறார், வலையை போடுப்பா, மீன் கிடைக்கும். நல்ல மீன், பெரிய பெரிய மீன் கிடச்சிது. அதை கொண்டு வந்தாங்க, கரையில் கொண்டு வந்து இழுத்து கரையில் வலையை இழுக்கிறாங்க. வலை பியலை, ஆனால் மீன் எல்லாம் வந்துருச்சு. இயேசு சொல்கிறார், அதில் ஒரு சில மீன்களை கொண்டு வாங்க, சுடுவோம். பார்த்தா ஏற்கனவே அவர் கறி நேரம் போட்டு அங்கே மீன் வந்துட்டு இருக்குது. கவனமாக இருக்கார். பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, சீசனில் சாப்பிட்டாங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்ட சீசனில் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோமே, இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்க? கவனமாயிருதான் ரொம்ப கவனத்தோடு அப்படி பார்க்குறார். அந்த சீசன் லெஃப்ட்டு ரைட்டு மாறும்போது போய் பக்கத்தில் நின்று தட்டி, நீ லெஃப்ட்டில் மாறுற, ரைட்டில் மாறுற, இல்லை நேராக போ, நீ நேராக போக வேண்டிய ஆள், நீ எதுக்கு திரும்புகிற, நீ எதுக்கு அங்கே போகிற, உன் எண்ணம் எதுக்கு இப்படி மாறுது அப்படின்னு ஆண்டவர் நம்மை தட்டி கொடுத்து கண்ணோக்கமாக இருந்து வழி நடத்துகிற. அப்போ தான் பழுகவும் பெருகவும் முடியும். நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபு தன் 2 மனைவிகள், அக்காவையும் தங்கச்சியும் அவன் சதி பண்ணி, அவன் மாமனார் சதி பண்ணி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான். அதனால் 2வது பொண்ணையும் இவன் ஆசைப்பட்டதுனால அதையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ அவங்க மாமனார் இவன் 2 பிள்ளைகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு 14 வருஷம். யோசிச்சு பாருங்க, 14 வருஷம் தான் மனைவிகளுக்காக பரிசமாய், அதாவது வரதட்சணையும் வேலை செய்கிறான். 14 வருஷம் வேலை செய்கிறான். 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்கள் முடிஞ்ச உடனே மாமனார்கிட்ட சொல்கிறான், யோ நீ பாட்டுன்னு வேலையை வாங்கிட்டே இருக்க, 14 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கும் பிள்ளை குட்டியெல்லாம் வந்துருச்சு, வளர்க்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் அந்த பிள்ளைங்களை நான் எப்பயா சேர்க்கறது, ஏதோ எனக்கு சம்பளம் கொடு, இல்லைன்னா நான் போகிறேன். உடனே மாமனார், இல்லைப்பா நீ இருக்கிறதுனால தான் எனக்கு நல்ல வருமானம், அதில் உனக்கு சம்பளமா என்ன வேணும் கேளு. உடனே இவன் கேட்குறான், அங்கே இருக்கிற ஆர்டர்லாம் பார்க்குறேன், இந்த வரி போட்ட ஆர்டர் இருக்குல்ல, ஆமாம் அது இனி எனக்கு சம்பளமாக கொடு. அப்போ இந்த வரி போட்ட ஆர்டர்லாம் நான் எடுத்துரு, எல்லாத்தையும் எடுத்துரு, இனிமேல் குட்டி போடுறதுலாம் எனக்கு. அப்போ வரி போடுற ஆடுகளை கவனமாக பார்க்குறான், கவனிக்கிறான். நல்ல பலமுள்ள ஆடுகள் பொழியும் போது அவைகளுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஞானத்தை கேட்டு ஆண்டவர் சொல்கிறார், வாதுமக்கட்டையை எடுத்து அதை குச்சிகளை தோலோடு போடு, தோலை உரிச்சி போடு, அதில் வெட்டி போடு அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். தண்ணியில் போடுறான், பொழிய வரும்போது, தண்ணி குடிக்க வரும்போது எனக்கு பொழியுது. அப்போ பலமுள்ளதெல்லாம் இவன் பக்கமானது, பழுகவும் பெருகவும் செய்கிறார். அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் பழுக்கிறார். இவன் கவனமாக இருக்கான், ஆண்டவர் அவன் மேலே கவனமாக இருக்கிறாரு. இன்னொன்று, இவன் அந்த ஆடுகளை பொழிவதில் கவனமாக இருக்கான். பலமுள்ளது இவன் பக்கமும், பலவீனமானதில் அவங்க மாமனார் பக்கமும் போயிடுச்சு. அதுவும் அவங்க பசங்க வச்சுட்டு கத்துறானுங்க, எங்கள் பலமுள்ளதான் அண்ணி எடுத்துட்ட, பலவீனமானதும் எங்கள் அப்பா கிட்ட தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி. இவன் அதை பற்றியே கண்டுக்கல. அப்புறம் 6 வருஷத்தில் 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். வருவான், 6 மாதம் கழிச்சு வருவான், பார்ப்பான், என்னப்பா வெறும் வரி குட்டியாகவே போட்டிருக்கு, உனக்கு வரி போட்ட குட்டியெல்லாம் வேணாம், புள்ளி போட்ட குட்டியை வச்சுக்கோ. அப்புறம் பார்த்தா எல்லாம் புள்ளி போட்டதாக போடுது. அப்புறம் கருப்பு, சிவப்பு, வெள்ளை, பச்சை இப்படின்னு இவன் எந்த கலரையாவது சொல்லி இதுதான் உனக்கு சம்பளம்னா அதான் குட்டி போடுது. இதுக்கு யாருக்கு மூல காரணம்? கர்த்தர் சொல்லி தர. இவன் அதை சீக்கிரம் கவனமாய் செய்கிறான், அதெல்லாம் பழுகவும் பெருகவும் செய்தார். நம்ம வாழ்க்கையில் அந்த கவனம் இல்லை. நம்முடைய வாழ்வில்
தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு செய்யலை. நம்ம செய்கிறோமா? நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவன் நமக்கு சொல்கிறத கவனமாக கேட்டு செய்கிறோமா? இல்லை, கவனமாக கேட்குறதே கிடையாது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், எங்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அது இந்த வாக்குத்தத்தம் எதுக்கு சொன்னார்? அதில் என்ன மறைச்சி வச்சுருக்காரு? அந்த வாக்குத்தத்தம் நம்ம எப்படி சுதந்திரிக்கணும்? அது கிடையாது. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. உடனே அந்த போர்டு எடுத்துகிட்டு போய் சர்ச்சுக்குள்ளே வீட்டுக்குள்ளே மாட்டி, பாத்ரூமில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும், கிச்சனில் ஒரு 2 வாக்குத்தத்தம் இருக்கும், பெட்ரூமில் 4 வாக்குத்தத்தம் இருக்கும், பீரோவை திறந்தா 4 வாக்குத்தத்தம், பீரோவுக்கு மேலே 4 வாக்குத்தத்தம், எல்லாம் ஒட்டியிருக்கும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவங்க ஹாலில் சுவரில் இடமே இல்லை, எல்லாம் வாக்குத்தத்தம் தான். இந்த வருஷம் ஒரு கேலண்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த கேலண்டர் வந்து பழசாயிடுச்சு, அதுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம், அந்த வசனம் இதெல்லாம் போட்டு ஒரு வாக்குத்தத்தம் போடுவாங்க. அவங்க அதெல்லாம் வெட்டிக்கிட்டி ஓட்டிக்கிட்டி ஃப்ரேமை போட்டு அப்படி தொங்குது, சரஞ்சரமாக தொங்குது வீடு ஃபுல்லாக. நான் கேட்டேன், இந்த வாக்குத்தத்தம் போடுறீங்களே எதுக்கு? பாஸ்டர் வர்றாங்கல்ல, நம்ம சுவிசேஷம் சொல்லாமலே அவங்க சுவிசேஷம் அறிஞ்சுக்குவாங்க, அவங்க படிப்பாங்க, இது என்னன்னு கேட்பாங்க. ஆண்டவர் நம்ம காஸ்பல் சரி, இந்த வசனம்லாம் எத்தனை உங்களுக்கு தெரியும்? உங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருக்கீங்களா? எத்தனை உங்களுக்கு தெரியும்? சிரிச்சாங்க. சிரிக்கிறீங்கள, உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்புறம் இதை மாட்டி வச்சுருக்க. படிங்க, அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருந்தால் அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீ இந்த வாக்கு தத்துவம் தந்திருக்கு, இந்த வாக்கு தத்துவத்தை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இதை எப்படி நீ செயலாற்ற போகிற, எப்படி நடத்த போகிற, எப்படி இது வந்து வரப்போகிறது, எப்படி எனக்கு நிறைவேற்ற போகிறன்னு கேட்டால் கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. நிறைய நேரத்தில் அதை கேட்குறதே கிடையாது. என்னமோ ஆண்டவரே. யாக்கோபு அப்படி இல்லை. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போராடினா, ஜெபம் பண்ணான், கேட்டான், ஆண்டவரோடு நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரோடு பழக ஆரம்பித்த உடனே இங்கே அவன் சொல்கிற குட்டி தான் போடுது, அவன் சொல்கிற நிறத்தில் தான் குட்டி போடுது, அவன் சொல்கிற கலரில், அவன் சொல்கிற காரியத்தில் தான் குட்டி போடுது. பலம் உள்ளதெல்லாம் யாக்கோபடி தான் மாறுது, பலவீனமானதெல்லாம் லாபானுக்குரியதாக மாறுது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் செய்து வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் இதெல்லாம் ஆண்டவர் பழுக செய்தார், பெருக செய்தார். அவன் 2 பரிவாரங்களோடு அந்த லாபான் இடத்துல இந்த புறப்பட்டு வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு புறப்பட்டு வரும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். இது நம்ம கவனமாய் கவனித்தா ஆண்டவருடைய கண் நோக்கம் நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறான்னு தெரியும். ஒவ்வொரு நூக்கன் கார்னர் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஒவ்வொரு ஒரு சின்ன விஷயத்துலையும் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். நாம தான் அதை அறிந்து கொள்ளாமல் போகிறோம். நாம தான் அதை நம்ம வந்து அறிந்து கொள்வதில்லை, அதை புரிந்து கொள்வதில்லை, அதன் மேலே நம்ம நம்பிக்கை நிச்சயங்களை வைப்பதில்லை. நாம் பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னன்னு கேளுங்களேன். நிறைய பேர் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசினார்னு கேட்டால் உடனே நோட்டை, டைரியை, இதை பரட்டி இதான் ஆண்டவர் இந்த வருஷம் பேசினார். இல்லை, மனதில் இருக்கணும். உங்களுக்கு தானே அந்த வாக்குத்தத்தம், உங்களோடு கூட தானே பேசியிருக்கிறாரு, உங்களுக்கு தானே அந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும், அறிக்கையிடணும். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார், உன் மேலே கண்ணோக்கமாக இருந்து உன்னை பழகவும் பெருகவும் செய்து உடன்படிக்கை சிறப்படுத்துவார், திடப்படுத்துவார் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா ஆண்டவரே சோத்திரம் எனக்கு கர்த்தர் பேசிட்டார் அப்படின்னு தகர குதிக்கிறது இல்லை. அதை அறிக்கை செய்யணும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே லேவியராகமம் 26:9 என் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன்னு, என்னை பழுகவும் பெருகவும் செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு வந்து உடன்படிக்கையை அந்த சிறப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, திடப்படுத்துவேன்னு சொன்னீங்களே. அதனால் இந்த காலை வேளையில் எனக்கு ஆண்டவரே இது எப்படி நான் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்வது? என் மேலே நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த கண்ணோக்கமாக இருக்கிறது நான் இன்னும் உமக்குள்ளே எப்படி வளர்வது? பழுகவும் பெருகவும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பழுகவும் பெருகவும் செய்ய போகிறீங்க? இதெல்லாம் நம்ம கவனமாக ஆண்டவர்கிட்ட கேட்டால் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட அவர் உண்மை உள்ள கர்த்தர். அவர் நம்ம கூட இடைப்படுவார், பேசுவார்.
இதை இப்படி நான் செய்ய போகிறேன், நீ ஜெபம் பண்ணு, நீ நல்ல ஜெபம் பண்ணு, இந்த இந்த நேரங்களில் இப்படி ஜெபம் பண்ணு, அப்படி ஜெபம் பண்ணு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. நாம் சுதந்தரிப்போம், நாம் சுதந்தரித்து கொள்ளுவோம். யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்கிறார், யோசுவாவே கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டீங்க, கானான் தேசத்தில் நான் எதிராளிகள் எல்லாம் அடித்து நொறுக்கி உங்களுக்கு இடங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளோ காலத்துக்குயா சும்மாவே உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க? போய் சுதந்திரிங்கய்யா, அனுப்புயா, ஆள் அனுப்பு, போய் எல்லோரும் வந்து அவன் அந்த இதை பாகமெல்லாம் எழுதி கொண்டு வரட்டும், கொண்டு வந்து ஒரு ஸ்காலர்ஸை வச்சு அனுப்பு, எல்லாம் போய் ஊரெல்லாம் பார்த்து கிராமங்கள் பட்டணங்கள் எல்லைகளை குறித்து கொண்டு வரட்டும். அந்தந்த எல்லைகளை எந்தெந்த கோத்திரத்துக்கு தரணுமோ அந்தந்த கோத்திரத்துக்கு அந்தந்த எல்லையை பிரித்து கொடு. நீ இது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த காலத்துக்கு நீங்கள் வந்து கானான் தேச சுதந்திரத்தை கொள்ள மாட்டீங்க அப்படின்னு அவனை உசுப்பேற்றினதுக்கு அப்புறம் தான் அவன் ஓடி போய் கடற்கடன்னு வேலையை பார்க்குறான். இது கண்ணோக்கம் தானே. இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி கர்த்தர் கவனமாக பார்க்குறாருல. யோசுவாவே நீ என்ன பண்ணுறன்னு பார்த்துட்ருக்கார்ல. யோசுவாவை உடனே எழுப்பி அனுப்பணுன்னு யோசுவா போகிறான், யோசுவா ஆள் அனுப்புகிறான். அவரில் போய் அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. அதை ஒவ்வொரு கோத்திரத்துக்காக சுதந்திரத்தை அறிவிக்கிறான். சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த இடங்களில் போய் தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய தோட்டங்களை, தங்களுடைய நிலங்களை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை எல்லாத்தையும் சுதந்திரத்தை கொண்டு அவரை சொந்தமாக்கி கொண்டார்கள். கர்த்தர் செய்த காரியம் பயங்கரமாய் பெண்மையாய் உயர்வாய் இருந்தது. சில இடமெல்லாம் சரி பண்ணப்படாமல் காடாகவே கிடந்துச்சு. அப்போ யோசுவாக்கிட்ட வந்து கேட்குறான், காலைப்பு கேட்குறான், எப்பா எனக்கு அந்த நிலத்தை மலை நாட்டை எனக்கு தாங்கப்பா. சரி நீ எடுத்துக்கோ, மலைநாடு இன்னும் சரி பண்ணாமல் கிடக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் சரி பண்ணுறேன். அங்கே இருக்கிற ஏனாக்கே ரெபூசியெல்லாம் நான் விரட்டி அடிக்கிறேன், எல்லாம் ஜெயின்ஸ். நம்மால் சொல்கிறேன், எனக்கு அப்போ 80 வயசில் இருந்த மேலே நீ இப்படி இருக்கியா, நான் யுத்தத்துக்கு போயிட்டு தான் இருக்கேன், குடியா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் எல்லாத்தையும் தரட்டு நிறவி அதெல்லாம் ஒரு சமநிலை ஆக்கி ஒரு ஊரா பட்டணமாக மாற்றி கர்த்தர் அவனுக்கு தந்த பலத்தின்படி அவன் கூட இருந்த பிள்ளைகளை வைத்து சரி பண்ணி கர்த்தர் அந்த பட்டணத்தை காலேப்புக்கு சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்ததை சூப்பராக ஆக்கிட்டான். கண்ணோக்கமாக இருந்தார். தேவனாகிய கர்த்தர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறத இப்படி கவனிக்கணும். அவர் கண்ணோக்கமாக இருந்தார்ல. அவர் கண்ணோக்கமாக இருந்தது மட்டும் இல்லை, அவர் சொன்ன வாக்குத்தத்த உடன்படிக்கை நிறைவேற்றுறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, திடப்படுத்துறாரு. நீங்கள் பழுகி பெருகுங்கப்பான்றாரு. நீங்கள் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா பழுகி பெருக மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இடம், இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். நீ போய் அந்த இடத்துல அந்த நிலத்தை நீ ஆக்குபை பண்ணி அந்த நிலத்தை உனக்கு சொந்தமாக்கி உனக்கு சீட்டு விடுக்கிற இடத்த நீ வாங்கி அந்த இடத்த நீ வந்து வீட்டை கட்டி ஒரு தோட்டத்தை போட்டு அதில் நீ பழுகி பெருக்க, அதில் எல்லாம் பெருக்கத்தை கொண்டு வா, நான் பெருக்கத்தை நான் தருவேன். ஒரு மனிதன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஒரு வீடு இஸ்ரேலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கணும். நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் எல்லாம் தரமட்டமாக பொட்டலுக்காடாக கிடக்குது, எல்லாம் இடித்து நிறவி எல்லாம் இருக்குது. அதில் ஒரு வீட்டில் வாசலில் ஒரே ஒரு திராட்சை செடி, அந்த பச்சை கலர் காய்க்குமே அந்த திராட்சை செடி வாசலில், அவங்க வீட்டு வாசலில் இருக்குது. அந்த கேட்டை திறந்தவுடனே உள்ளே போனால் அவங்க வீட்டு வாசலில் அது பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது வனாந்திரம், தண்ணியெல்லாம் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாதாங்க. அந்த மனுஷன் சொல்கிறாரு, இதில் நாங்கள் வாரத்துக்கு குறைஞ்சது 1 கிலோவாவது பறிப்போம், 1 கிலோ திராட்சை பழத்தை நாங்கள் பறிப்போம். அப்போ அந்த மனுஷன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு கேட்குறாரு, ஹவ் இட் இஸ் பாசிபிள், எப்படிப்பா இது சாத்தியம், 1 கிலோ பறிப்பன்ற? அவர் சொல்கிறார், 1 கிலோ இல்லை, குறைஞ்சது சில நேரம் 4 கிலோ பறிச்சிருக்கேன், சில நேரம் 2 கிலோ பறிச்சிருக்கேன், சில நேரம் 1 கிலோ பறிச்சிருக்கேன். குறைஞ்சது சொல்கிறேன், குறைஞ்சது 1 கிலோவாவது பறிப்பேன், 4 கிலோ வரலாம் பறிச்சிருக்கேன். ஒரு வாரத்துக்கு, நான் சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு இல்லை, அவர் சொன்னார். எப்படி தண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, 1 லிட்டர் தண்ணி, அவர் வீட்டில் குடிக்கிறதுக்கு வச்சுருக்கிற தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து டெய்லி அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி அதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அந்த தண்ணி அதுக்கு அந்த செடிக்கு
1 லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்க. அவர் சொல்லிட்டு நான் 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்றுறேன், அது பலன் எப்படி தருதுன்னா நிறைய கொடுக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ செழிப்பு அந்த பூமி. ஆண்டவர் சொல்கிறத பழுகவும் பெருகவும் செய்கிறேன்றார்ல. இதெல்லாம் பார்த்தா பயங்கர ஆச்சரியம். ஒரு சின்ன நாடுங்க, ஒரு சின்ன நாடு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் தங்கி வசிக்கிற ஒரு நாடு இஸ்ரேல். நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை அவர் பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் விபச்சாரம் இருக்குது, இஸ்ரேல் தேசத்தில் வேசித்தனம் இருக்குது, இஸ்ரேல் தேசத்தில் நிறைய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் இருக்குது உள்ள. ஆனால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களை ஏன் கண்ணோக்கி பார்க்கிறார் அப்படின்னா, அவங்க மேலே கவனமாக இருக்கிறாருன்னா, ஒரு சின்ன தேசம், வனாந்தரம், தண்ணீர் இல்லாத தேசம். ஆனால் இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயத்தில் இஸ்ரவேல் தேசம் முதலிடம். நிறைய விவசாயத்தில் நீங்கள் ஆச்சரியம். எனக்குலாம் ஒரு வனாந்திரத்தை முன்னாடி ஒரு பிக்சரில் வனாந்திரத்தை காட்டுறாங்க. டெசர்ட் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் அப்படின்றாங்க. அதே டெசர்ட்டில் பல வருஷத்துக்கு அப்புறம் அதை டெவலப் பண்ணிட்டாங்க. அதை நல்லா உழுது அதை சமமாக்கி அதில் தண்ணீரெல்லாம் கொண்டு வந்து அந்த என்னென்னமோ பண்ணி அந்த லேண்டை செழிப்பாக்கிட்டாங்க. டூலிப்னு ஒரு பூ, ரொம்ப காஸ்ட்லியான பூ. அது அந்த காஷ்மீர் அந்த மாதிரி இடங்கள்ல தான் விளையும். அது அங்கே விளையுது. பார்த்தா மிலிட்ரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த வழியாக, அந்த தோட்டத்து வழியாக போகிறாங்க. அவ்வளோ அழகான பூக்கள், டூலிப்புடைய பூக்கள் அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கும். அவ்வளோ அழகான பூக்கள், பெரிய தோட்டம். அவர் சொல்கிறாங்க, இது சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. டெக்னாலஜியில் ஃபஸ்ட் நம்பர் 1 இஸ்ரேல். சின்ன நாடு தானே, அமெரிக்காலாம் கிடையாது. அமெரிக்காவில் டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுடைய டெக்னாலஜி ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் டாப் ரேங்கில் இருக்கிறது யூதர்கள். டாப்பில் இருக்கிறவங்க யூதர்கள், சயின்டிஸ்ட்டு டாப்பில் இருக்கிறவங்க யூதர். ஆண்டவர் அவங்களை கண்ணோக்கி பார்த்து பழுகவும் பெருகவும் செய்கிறார், உடன்படிக்கை திடப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். இந்த காலவில் அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் உண்டு. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி யூதர்களுக்கு அழைக்கப்பட்ட நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கற்று தந்திருக்கிறார். புறஜாதியராய் இருந்த நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒரு அன்புக்குள்ளே, அந்த ஒளிக்குள்ளே நம்மை அழைத்து அவருடைய இரத்தத்தில் நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகள், இரத்த சம்பந்தமான பிள்ளைகள் என்று நம்ம மாற்றினதுனால நமக்கு இதிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார், என்னை பழுகவும் பெருகவும் செய்கிறார், என்னுடைய உடன்படிக்கையை சிறப்படுத்துகிறார். இதுக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும், நான் எப்படி ஜெபிக்கணும், நான் என்ன மாதிரி காரியங்களை நடப்பிக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க நம்ம கேட்டால் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதை இப்படி செய், இதை இப்படி பண்ணு. சிலர் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் பழுக செய்தேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். உடனே 10 பேர்கிட்ட போய் கடன் வாங்குவான். அவங்ககிட்ட ஒரு 10,000, இவங்கிட்ட ஒரு 10,000, அவங்ககிட்ட ஒரு 5 லட்சம், இவங்கிட்ட ஒரு 10 லட்சம், எல்லாம் கடனை வாங்கிட்டு பார்த்தாக்க ஒரு அமௌண்ட் வரும். ஐயோ, என் ஆண்டவர் பழுகவும் பெருகவும் செய்திருக்கிறான்னு சில கோடிகளோடு, கோடி துணியோடு ஓடி போயிடுவான். எங்கே போகிறான்னு தெரியாது. தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொன்னபடி தேடினா எங்கே இருக்கானே தெரியாது. மறைஞ்சு வாழ்ந்து அந்த அம்புட்டு பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு அங்கே அது என்னென்னா, கர்த்தர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுறார். கர்த்தர் உன்னை பழுகவும் பெருகவும் செய்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்கி ஓடி போகிறதில்ல. ஒரு அம்மா அப்படி தான் சொல்லிச்சு, வாடகை இருந்த வீட்டில் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். அந்த பெரிய தோட்டம் உள்ள வீடு, அதுக்கு பின்னாடி பெரிய தோட்டம், அதில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு அந்த தோட்டத்தை, அந்த வீட்டெல்லாம் பார்த்தோன்னே ஆசை. அது சொல்லிச்சு, கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை வாங்கி தந்துடுவேன்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. சிஸ்டர் ஜோமணிக்கு அவங்கன்னு சொல்லிச்சு. அடுத்த 2 நாள் கழிச்சு அப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு 20,000, ஒரு 30,000, அதிகமாக கேட்டதுன்னு சந்தேகப்படுவீங்க அப்படின்னு குறைச்சலான அமௌண்ட்டாக வாங்கி பல லட்சம். பார்த்திங்கன்னா விசுவாசிக்கிட்ட
அந்த ஏரியாவில் இருக்க எல்லா விசுவாசிகளும் பல லட்சம் வாங்கிட்டு அந்த வீடு இருக்கிறபடி தான் இருக்குது, ஆள் குடி இருக்கிறபடி தான் இருக்காங்க, உள்ள ஒரு பொருளும் இல்லை. எப்போ எடுத்தாங்க, எப்போ போனாங்க, எப்போ ஆள் காண போனாங்கன்னு தெரியாது. போயிட்டாங்க. போய் சென்னைக்கு போனாங்களா, எங்கே போனாங்க, ஏது போனாங்க, எதுவும் தெரியாது. பல வருஷம் கழிச்சு ஒரு ஜெப கூட்டத்தில் அவங்க வேற யாரையும் ஒருத்தரை சந்தித்து இங்கே இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரித்தப்ப அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னோடனே அவங்க ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு வாங்கி அவங்க பேசுனாங்க. அப்போ என்னன்னா, ஏமாற்றிட்டு போயிட்டு இன்னைக்கு என்னன்னா ஊழியக்காரர்கள். ஆண்டவருக்காக நான் ஊழிய செய்ய எப்படி ஊழிய செய்வேன்? ஆண்டவரை பழுகவும் பெருகவும் செய்கிறான்றதுக்கு அர்த்தமே தெரியாமல் நீ ஊழியம் எப்படி செய்வேன்? ஊரெல்லாம் உலையில் போட்டு ஊழியக்காரன்னு சொல்லுவியா? பொண்டாட்டிக்கு எல்லாம் கட்டணெல்லாம் வாங்கி 10 பவுனில் செயின் பட்டையாக போட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு போனாக்கா ஆண்டவர் நான் மெச்சுக்குவாரா? இல்லை. அதல்ல பருகிறது, அதல்ல உயர்வது, அதல்ல கர்த்தர் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் கேட்டு அவர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பாதையில் நான் நடக்கும்போது தான் உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை எல்லாம். அதனால் இந்த காலை வேளையில் மிக ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களை கர்த்தர் கண்ணோக்கமாய் பார்க்கிறார், உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார். He listening your prayer. He listening your actions. எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு அவரை கிட்டி சேர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எப்படி சுதந்திரித்து கொள்ள வேண்டும், நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த வாக்கு தத்தங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி அந்த வாக்கு தத்தத்தை ஏதோ ஒரு வேட்டு சுரக்காவை போல் இல்லாதபடி நாங்கள் அதை உண்மையிலேயே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிப்பேன் என்று சொல்லி அதை சுதந்திரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை அவர் வாக்குத்தத்தங்களை உதாசீனப்படுத்தி வாக்குத்தத்தங்களை குறித்து கவனமில்லாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த காலை வேளைகள் நீர் அவர்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை குறித்து கவனத்தோடு அதை அணுகவும் அதை செயல்படுத்தவும் அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று உம்முடைய ஆலோசனையின்படி அப்படி ஜெபித்து உம்முடைய ஆலோசனையின்படி அதை பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை பயன்படுத்தவும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்துங்க. வேற பிரம்மபுரத்துங்க பெரிய கருணை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.